ரத்தன் டாடா யார்? அவர் போன மாதம் இயற்கை எய்தினார் அப்படிங்கிற நியூஸை பார்த்துருப்போம். பல வீடியோஸையும் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸையும் சோஷியல் மீடியா மற்றும் இன்டர்நெட் சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவர் யார் அப்படிங்கிறத பற்றிய ஒரு முழு தகவல் கொடுத்துடலான்ட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோ நம்ம எப்போதும் பார்க்குற மாதிரி ஒரு 3 பார்ட்டில் இருக்கும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி ரத்தன் டாடா அவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி, அதற்கு பதில். அதற்கு பிறகு அவருடைய வில்லுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. யூஸ்வலாக ஒரு உயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உயிலில் என்ன இருக்கிறது அப்படின்றத பற்றிய 2வது பாகம். 3வது பாகம் நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள். அவருக்கு ரஜினி சொல்கிற மாதிரி எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி அவருக்கு இன்னொரு முகம் இருக்கிறது, அந்த முகம் என்ன அப்படின்றத பற்றிய ஒரு சில நிகழ்வுகளை குறியிட்டு காட்டிவிடலாம் அப்படின்றது தான் இந்த 3வது பகுதி. நான் இப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ், இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்யும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். சரி, வீடியோக்குள்ள வருவோம். இப்போ முதல் கேள்வி, ரத்தன் டாடா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காலத்தில் கொலோக்கியில் சொல்லுவாங்க, ஆமாம் பெரிய நீ டாடா பிர்லா அப்படின்ற மாதிரி. இந்த டாடா குரூப்பே இந்தியாவோட ஒரு ஒன்றிய ஒரு குரூப்னு சொல்லலாம். நம்ம தேசப்பற்று பல விதமான விஷயங்கள் எல்லாம் பேசுறதையும் தாண்டி இந்தியானா டாடா, டாட்டானா இந்தியா அப்படின்ற அளவு ஒன்றிவிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி பேர், போட்டோ காப்பிங்கிறது தான் நம்ம காப்பி எடுக்கிறதுன்னு பேர். ஆனால் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வான்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய டாட்டா இவர், பெரிய பிர்லா இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டாட்டாவுடைய பெயர் பட்டி தொட்டி எங்கும் பரவி கிடக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரத்தன் டாடா யார்? இப்போ அவருடைய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ரத்தன் டாடா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா, மொத்த டாடா குரூப்புக்குமே சேர்மேனாக இருந்த ஒரு நபர். அவர் இதுதான் அவருடைய ஒரு பரிச்சயம்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய இன்ட்ரோடக்ஷன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரலாம். ரத்தன் டாடா உடைய முழு பெயர் பார்த்தீங்கன்னா ரத்தன் நாவல் டாடா. ஸோ ரத்தன் நாவல் டாட்டாங்கிறவர் 1937 டிசம்பரில் பிறந்து போன மாதம், அதாவது 9th அக்டோபர் இயற்கை எழுதினார். ஸோ இவர் டாடா குரூப் மற்றும் டாடா சன்ஸுக்கு சேர்மேனாக 1991 2012 வரை பதவி வகித்தார். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2016 பிப்ரவரி 2017 வரைக்கும் இன்ட்ரிம் சேர்மேன் அப்படின்ற பொசிஷனையும் அவர் வகித்தார். இது எந்த பீரியட் அப்படின்னா, அந்த சைரஸ் மிஸ்திரின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட டாடா சன்ஸுக்காக இவருக்கும் சைரஸ் மிஸ்திரிக்கும் ஒரு சின்ன ஒரு சண்டை நடந்தது. ஸோ அந்த டயத்தில் இவர் இன்ட்ரிம் சேர்மனாக பதவி வகித்தார். இவருக்கு 2000 ஆண்டு 2000 இவர் பத்மபூஷன் வாங்கியிருக்காரு. இது 3வது சிவிலியன் ஆனர் இன் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. இது 2வது ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர். 2008 இது வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பட்டங்களுக்கு இவர் தகுதியானவர் தான் அப்படின்ற ஒரு இந்த இந்திய கவர்மெண்ட்லேயே ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இவர் நாவல் டாடா அப்படின்றவருடைய மகன். இவரை ரத்தன்ஜி டாடா அப்படின்றவர் அடாப்ட் பண்ணியிருக்காரு. இவர் ரத்தன்ஜி டாடா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ஷெட்ஜி டாடா, JRD டாட்டான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான நபர். ஏர் இந்தியாவெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்த நபர். அவருடைய மகன் தான் இந்த ரத்தன்ஜி டாடா. அவர் இவரை மகனாக தத்தெடுத்திருக்கிறார். ஏன்னா நாவல் டாட்டான்றவர் இவருடைய பையன். இருந்தாலும் அந்த ஒரு பிஸ்னஸ் உடைய இதுக்காக அவங்க தத்தெடுத்து கொண்டு இவரை டாடா சேர்மேனாக அப்பாயிண்ட் செய்வதற்கு ஒரு முன்னோடியாக இந்த விஷயம் நடந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். இவர் படித்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரெல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறனால கண்டிப்பாக அந்த லெவலில் தான் படிச்சிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னா, கார்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்ற இடத்துல பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு. பிஆர்க் படித்த நபர் இவர். ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் அட்வான்ஸ்டு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் 1975 பண்ணியிருக்காரு.
அதற்கு முன்னோடியாக இவர் வந்து 1962 1962 வந்து டாடா குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்படி ஆரம்பித்தாருன்னா வந்து டாடா ஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு ஷாப் ஃப்ளோர் ஒர்க்கராக ஜாயின் பண்ணியிருந்தார். அதற்கு பிறகு ஜேஆர்டி டாட்டாவை இவர் வந்து சக்சஷன் ஜேஆர்டி டாட்டாவுக்கு பிறகு இவரை டைரக்டாக இவருடைய திறமையை பார்த்து டைரக்டாக இவங்க வந்து சேர்மேன் ஆஃப் டாடா சன்ஸ் அப்படின்ற மாதிரி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஜேஆர்டி டாட்டா வந்து 1991 ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ அன்றையிலிருந்து 2012 வரை இவர் டாடா சன்ஸ் மற்றும் டாடா குரூப்புக்கு வந்து சேர்மேனாக இருந்துள்ளார். இவருடைய டென்யூரில் வந்து சில விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய டயத்தில் வந்து இந்த டெட்லி அப்படின்ற ஒரு டீ பிராண்டை வந்து வேர்ல்டு வைடு வாங்கியிருக்கிறார். இது ஒரு புறம். இது எஃப்எம்சிஜி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு மார்க்கெட்டில் இவருடைய சாதனை இது. இரண்டாவதாக டாட்டானாலே நமக்கு தெரியும் டாடா கார்ஸ். ஸோ கார் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டாட்டாஸ் வந்து ட்ரக் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். இவருடைய இந்த டயத்தில் தான் ஜாகுவார் லேண்ட் ரோவர் அவருடைய அக்வசிஷன் வந்து டாடா குரூப் வாங்கினாங்க. இது ஒரு புறம். இதை தாண்டி கோரஸ் அப்படின்ற ஸ்டீல் கம்பெனியும் வந்து டாட்டாவுடைய இவருடைய டென்யூரில் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இவர் வந்து இவருடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா 40 ஸ்டார்ட் அப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பர்சனல் கெப்பாசிட்டியில் R&D கேபிட்டல் அட்வைசர்ஸ் அப்படின்றத அவருடைய அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வந்து இறக்கி இருக்கிறார். ஸோ இதுதான் வந்து ரத்தன் டாட்டாவை பற்றிய ஒரு சின்ன முன்னோடின்னு சொல்லலாம். இப்போ அவருடைய எஜுகேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இவர் எங்கேருந்து பிறந்தார் அப்படின்ற ஒரு இதுவும் பார்த்துடலாம். இவர் வந்து மும்பையில் தான் வந்து பிறந்திருக்கிறார். எப்போனா நம்ம பிரிட்டிஷ் ராஜ்லேயே பார்சி ஜோராஸ்ட்ரியன் ஃபேமிலியில் பிறந்தவர். இவர் 1937 இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே பிறந்திருக்கிறார். இவர் வந்து நேவல் டாட்டா அப்படின்றவருடைய மகன். அவர் வந்து நேவல் டாட்டா வந்து சூரத்தில் பிறந்து அதற்கு பிறகு டாட்டா ஃபேமிலியில் அடாப்ட் பண்ணி கொண்டப்பட்டவர். சூனு டாட்டான்னு ஒரு நபர் இருக்கிறார்கள். அவர் வந்து டாட்டா ஃபவுண்டர் ஜம்ஷெட்ஜி டாட்டாவுடைய நீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க இந்த கப்பல் வந்து ரத்தன் டாட்டாவை தத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். டாட்டாவுடைய பயாலஜிக்கல் கிராண்ட்ஃபாதர், அதாவது ஒரு உடல் ரீதியாக ஒரு தாத்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹொர்மோஷ்ஜி டாட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன், நீங்கள் விக்கிபீடியாவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். டாட்டா வந்து 1948 10 வயது இருக்கும் பொழுது டாட்டாவுடைய பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அதுக்கு இந்த டைவர்ஸ் ஆனதுனால தான் வந்து நவாஜ்பாய் டாட்டா அப்படின்ற அவங்க தான் யாருன்னா அவங்க ரத்தன் டாட்டாவுடைய பாட்டி. அவங்க வந்து ரத்தன்ஜி டாட்டாவுடைய விடோ. ஸோ தாத்தா பாட்டியுடைய வளர்ப்பில் முழுவதுமாக வளர்ந்தார் ரத்தன் டாட்டா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய யங்கர் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மி டாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் பிரதர் அவருடைய ஒன்று விட்டு, அதாவது இன்னொரு மனைவி இருந்தார்கள். அவர்களுடைய மகனாக நொயல் டாட்டான்னு இருந்தார். அவர் தான் இப்போ வந்து கரண்ட் டாட்டா குரூப்பையே வந்து தலைமை தாங்குகிறார். நேவல் டாட்டாவுடைய செகண்ட் மேரேஜ் சிமோன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய பையன் தான் நொயல் டாட்டா. ஸோ இதுதான் வந்து அவருடைய ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயில்டாக ஒன்றா நான் சொன்ன மாதிரி விக்கிபீடியாவில் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து முதல் பாகம். ரத்தன் டாட்டா என்ற நபரை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது இரண்டாவது பகுதி, அவருடைய சொத்து எவ்வாறு இருக்கிறது. ஸோ அவருடைய வில்ல வந்து உயில்ல என்ன எழுதி இருக்கிறார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரத்தன் டாட்டான்னு சொல்லும் பொழுதே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி டாட்டான்றது எல்லாருக்குமே தெரியும். ரத்தன் டாட்டா அதோடைய ஹெட்டு. ஸோ அவரை பற்றிய நம்ம டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். பட் ரத்தன் டாட்டாவுடைய ஒரு மனிதராக நம்ம பார்த்தோம்னா பிஸ்னஸ் மேனை தாண்டி அவர் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் பிஸ்னஸ் மேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் மேன் வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக இருப்பாங்க. ஆண்டர்ப்ரனர் வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய பிஸ்னஸை பெருக்குவதற்காக ப்ராஃபிட் மோட்டிவையும் தாண்டி அந்த நாட்டிற்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அப்ரோச்சில் போகிறவங்க தான் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ இவர் வந்து பிஸ்னஸ் மேனையும் தாண்டிய ஒரு ஆண்டர்ப்ரனரையும் தாண்டிய ஒரு ஃபிலந்த்ராபிஸ்ட். அது என்னடா அது ஃபிலந்த்ராபிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து இவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு நம்பிக்கை என்னன்னா,
இவர் வந்து நம்ம சம்பாதிக்கும் விஷயத்தில் பாதிக்கு மேல வந்து மக்களுக்காக கொடுத்து விட வேண்டும். இன்ஃபேக்ட் நம்ம பாதின்னு சொல்றது ரொம்ப கம்மி. இவருடைய சரித்திரத்தை திரும்பி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவருடைய சொத்துல 65% மக்களுக்காக சொத்துக்களை முழுவதுமாக தானம் கொடுத்திருக்கிறார். இவர் நினைச்சிருந்தாருன்னா இவர் தான் அம்பானி என்ன அதானி என்ன அவங்களெல்லாம் தூக்கி நம்ம எலான் மஸ்கையும் தாண்டி வேர்ல்டுலயே டாப்பஸ்ட் பணக்காரர் இவராக இருந்திருக்க முடியும். ஆனால் அதை வந்து அவர் விரும்பல. அவர் விரும்பியது என்னன்னா மக்களுக்கு நம்ம மக்களால் மக்களுக்காக நாம்னு ஜெயலலிதா சொல்ற மாதிரி அவர் நிஜமாவே நம்பினார். இந்திய மக்களால் தான் நான் வந்து பெரிய ஆள் ஆனேன், கண்டிப்பா இந்திய மக்களுக்கு நான் நல்லபடியா திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டவர் ரத்தன் டாடா. இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிரீஃப், நான் ரொம்ப மொக்கப்பட விரும்பல, விஷயத்துக்குள்ள போயிடுறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரத்தன் டாட்டாவின் சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உயில்ல வந்து அவர் வந்து 10,000 கோடிக்கு வந்து உயில் எழுதியிருக்கிறார். நினைச்சு பாருங்க, ஒருத்தர் உயில் எழுதும் போதே 10,000 கோடி அப்படின்னா, ஒரு போன வருடம் கூட ஒரு செய்தி வந்தது, ரத்தன் டாட்டா 37,000 கோடிக்கு வந்து தன்னுடைய சொத்துக்களை டொனேட் செய்திருக்கிறார் அப்படின்னா நினைச்சு பாருங்க. இது ரெண்டுமே 50,000 கோடி கிட்டத்தட்ட வந்துருது. அதையும் தாண்டி பல கோடி, கிட்டத்தட்ட அவருடைய நெட்வொர்த்னு சொல்லுவாங்க இல்லையா, $2 பில்லியன் நெட்வொர்த் கொண்டவர் டாட்டான்றது தான் வந்து ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயம்னு சொல்லலாம். சரி, இப்போ வில்லுக்கு வருவோம். 10,000 கோடி வில் அப்படின்ற அந்த ஒரு இதுல முழுசா டீட்டெயில்ஸ் சொல்லப்பட மாட்டாது, அது எப்போதுமே பிரைவசிக்காக சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுல சில துளிகள் வந்து மீடியால பரவப்பட்டிருக்கிறது. அந்த இதை தான் நான் எடுத்து சொல்றேன். ஸோ 10,000 கோடியில யாருக்கெல்லாம் இவர் அலோகேட் பண்ணியிருக்காருன்னா, ஷிரின், டியானி, ஜிஜி பாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஷிரின்னு அவருடைய ஹாஃப் சிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம். ஷிரின்கிறவங்க ஒரு ஹாஃப் சிஸ்டர், டியானி ஜிஜி பாய்ங்கிறவங்க இன்னொரு ஹாஃப் சிஸ்டர். அவருடைய பிரதர் ஜிம்மி டாட்டா, அதை தவிர அவருக்கு சமையல்காரராக இருந்த சுப்பையான்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு, அதை தவிர அவருடைய அசிஸ்டன்ட் அதாவது சாந்தனு நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு பையன் இருக்காரு, ஒரு சின்ன பையன். நம்ம கடைசி காலத்துல கூட பார்த்துருப்போம், நிறைய பேரோட வரும்பொழுது அந்த பையனோட தான் வருவார். அவன் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப ஒரு டாக்ஸுக்காக ஒரு சில விஷயங்கள் இது பண்ணி இவருக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஸோ அந்த பையனுக்கு கூட இவருடைய வில்லில் வந்து இப்போ எழுதி இருக்கிறாருன்னா பாருங்களேன். அதை தவிர அவருடைய செல்ல பிராணியான டிட்டோ, அதாவது ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வச்சிருந்தார். இதுக்கு கூட அவர் உயிரில் வந்து சொத்தை பிரித்து எழுதி கொடுத்து விட்டு இவரை கடைசி வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ ரத்தன் டாட்டாவுடைய இந்த அசெட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அலிபாக் அப்படிங்கிற மும்பையில் உள்ள அலிபாக்ங்கிற ஏரியாவில் ஒரு பீச் பங்களா வச்சிருக்காரு. 2 ஸ்டோரி ரெசிடென்ஸ் ஜுஹு தாரா ரோட்ல இருக்கு. அதை தவிர 350 கோடிக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் வைத்திருக்கிறார். ஸோ அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்டாஃப் பிளஸ் அந்த டாக் டிட்டோ, ஹவுஸ் ஹோல்டு ஸ்டாஃப் எல்லோருமே வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பயனாளிகளாக இருக்கின்றனர் அப்படின்றது தான் மிக முக்கியமான செய்தி. டாட்டாவுடைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் லக்ஸுரி கார்ஸ் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வச்சிருக்கிறது எல்லாமே வந்து இப்போ டாட்டா குரூப்புக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மியூசியத்துக்கும் சில விஷயங்கள், சில கார்ஸ் எல்லாம் போயிடும், ஆக்ஷனும் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து டாட்டா சென்ட்ரல் ஆர்கிவ் அப்படின்ற இடத்துல அவருடைய லெகசியை சொல்றதுக்காக வைக்கப்படும் என்பதுதான் ஒரு செய்தி. அதே தவிர ரத்தன் டாட்டாவுடைய இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் எங்கெல்லாம் நம்ம பார்த்த இந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபில் முக்கியமாக இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து அவர் கொடுத்திருக்கும் அந்த ஒரு கருணையான ஒரு விஷயம். அதாவது அவருடைய லாங் டைம் குக் ராஜன் ஷானும் இருக்காரு, அவருக்கும் வந்து இவர் வில்லில் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து இவருடைய அனிமல்ஸ் மற்றும் சின்ன லெவலில் இருக்கிற மக்களுக்கு கூட இவர் எவ்வளவு தூரம் அவருடைய பாச பிணைப்பை ஏற்படுத்துவார் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். அதை தவிர அவருடைய பிரதர் ஜிம்மி டாட்டா, ஹாஃப் சிஸ்டர் சொன்ன மாதிரி ஷிரின், டியானா, ஜிஜி பாய் எல்லாருமே இருக்காங்க. லாங் டைம் ஸ்டாஃபா நான் சொன்ன மாதிரி சுப்பையான அவருடைய சமையல்காரர் கிட்டத்தட்ட 36 வருடங்களாக அவருடன் இருக்கிறார். அவருடைய எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் சாந்தனு நாயுடு. அதை தவிர இந்த நாயுடுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, சொத்து மட்டும் கொடுக்காம அவர் படித்த படிப்புக்குள்ள லோன் எல்லாத்தையுமே வந்து டாடா குரூப்ல தான் லோன் வாங்கியிருக்காரு. எல்லாமே லோன்ஸ் எல்லாம் வேவ் பண்ணிட்டார், வேண்டாம் நீ கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்கிறார். அசெட் டிஸ்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ப்ளஸ் லெகசி ப்ரிசர்வேஷன், இது 3க்கு தான் வந்து அவருடைய சொத்துக்கள் போயிருக்கிறது. இப்போ ரியல் எஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட்டில் என்னென்ன இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி பீச் பங்களா ஹவுஸ் இருக்கு, கொலாபாங்கிற இடத்துல மும்பையில் வச்சிருக்காரு. ஃபினான்ஷியல் அசெட்ஸ் வந்து 350 கோடிக்கு எஃப்டி. இதில் டாட்டாவுடைய 0.83% ஸ்டேக் வந்து
டாடா சன்ஸ்ல வச்சிருக்காரு. இது வந்து ரத்தன் டாடா என்டோன்மெண்ட் ஃபவுண்டேஷன், RTEFன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது சேரிட்டிக்கு ஒன்ஸ் அகைன் டொனேட் பண்ற ஒரு விஷயம். அதற்காக சென்றிருக்கும். லெகசி ப்ரிசர்வேஷன் அவார்ட்ஸ் ரிசீவ்ட் பை டாடா வில் பி டொனேட்டட் டு என்ஷூர் தட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் ரிமெம்பர்ட். இது வந்து அவருடைய நினைவாக லெகசியை ப்ரிசர்வ் பண்றதுக்காகவும் சில அமௌண்ட் வந்து டாடா குரூப்ல செல்லப்படும் அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்த அந்த இரண்டாவது பகுதி. அவருடைய சொத்துக்கள் அவர் எந்த மாதிரி கொடுத்திருக்கிறார், அதுல கருணையாக எவ்வாறு எல்லோரையும் கவர் பண்றாரு, யாருமே விடக்கூடாதுங்கிற ஒரு இதுல போயிருக்காருங்கிறது தான் ஒரு செய்தி. அடுத்து நிறைவாக நம்ம சொல்ற மாதிரி எனக்கு இன்னொரு முகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்றது வந்து அவருடைய philanthropist. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ரத்தன் டாடா ஆஸ் அ டாடா குரூப் சேர்மன், ரத்தன் டாடா ஆஸ் அன் ஆண்டர்பிரினர், ரத்தன் டாடா ஆஸ் அ இப்போ பார்க்க போகிற விஷயம் ஆஸ் அ philanthropist. philanthropist அப்படின்றது நான் சொன்ன மாதிரி இவருடைய நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா $2 பில்லியன். ஸோ philanthropistங்கிறவங்க இப்போ அதாவது ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பணத்தின் மேல் பெரிய ஆசை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமை தான்ப்பா, எல்லாருக்கும் திருப்பி கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் இறங்கி விட்டார். இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரத்தன் டாடா ஒரு இடத்துல ஒரு வாட்டி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கஷ்டப்படுறத பார்த்தார். அவருக்கு மனம் இறங்கி அவர் அந்த ஒரு சின்ன கார் ஒன்று கொடுத்தா என்ன, இவங்க 2 வீலரில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிறத பார்த்துட்டு அவர் வந்து சின்னதாக ஒரு கார் பண்ணி நானோ அப்படின்ற அந்த டாடா நானோவுடைய அமைப்பு இதன் மூலமாகத்தான் வந்தது. 1,00,000 கார் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி யாரோ அவங்க குரூப்லேயே ரொம்ப சீப் கார் அப்படின்ற மாதிரி இதை எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணி சீப் காரா வேணாம்ப்பா அப்படின்ற மாதிரி மக்கள் நிராகரித்து விட்டனர். எவ்வளோ ஒரு நல்ல காசு, அதுக்காக அவர் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார். கடைசியில் பாருங்க, அதை வந்து ஒரு நமக்கு கொடுத்து வைக்கவில்லைன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வந்து அவர் நிச்சயமா மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சிருக்காரு. ஆனா மக்கள் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இரண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்லயே வந்து ஐடியல்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி சில லெகசி அண்ட் இந்த மாதிரி philanthropic ஐடியல்ஸ் எல்லாமே வச்சுக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணதாக குமாரமங்கலம் பிர்லாவே வந்து சொல்லியிருக்காரு. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபைல்ல கலக்கிட்டு இருக்காரு. கார்னல் யூனிவர்சிட்டியுடைய அலுமினி. அவரை வந்து அந்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெவியாக வந்து அவர் டொனேஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஆடி போயிடும். ஏன்னா ஒன்றும் இல்லை, $50 மில்லியன் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து இந்த ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலுக்கே வந்து கொடுத்துருக்கார். இந்த மாதிரி சைலண்டா பண்ணிருக்காரு, யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நான் 2 குறிப்பிட்ட விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறேன். மிக முக்கியமான விஷயம், அந்த மும்பையில வந்து டெரர் அட்டாக் நடந்த பொழுது அவரும் வந்து பாதிக்கப்பட்டார், அவரும் வெளியே வந்தாரு. நிறைய பேர் அவங்களுடைய டாடா குரூப் ஸ்டாஃப் இறந்து விட்டார்கள் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 85 lakhs 50 lakhsன்ற மேனிக்கு அவங்க படிப்பு, அவங்க பசங்க படிப்பு, ஃபேமிலி பென்ஷன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் செய்திருக்கிறார். இது நார்மலா எந்த இதுலையும் பண்ணக்கூடிய ஒரு நபர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பல சேர்மன் எம்டிஸ்லாம் பண்ணக்கூடிய விஷயம். இவர் பண்ணின விஷயம் மற்றவங்க பண்ணாத விஷயம்னு சொல்லும் பொழுது வெளியில வந்து நிறைய நாய்கள் படுத்திருந்தன தாஜ் ஹோட்டலுக்கு வெளியே. அதை பார்த்துட்டு இவர் கருணை கூர்ந்து இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் விரட்டிலாம் அடிக்காதீங்க, அவங்களுக்கு வேண்டிய ஆவணமற்ற செய்யுங்கன்னு சொல்லி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அதுக்கு பட்ஜெட்டும் அலோகேட் பண்ணி நிறைய ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காருங்கிறது தான் நம்ம நிச்சயமா அவருடைய குணாதிசயத்தை வந்து வியந்து பாராட்ட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும்னு சொல்லுவோம். இது ஒரு தாஜ் இதோடைய ரிலேட்டடா ஒரு செய்தி. இதை தாண்டி கடைசியாக ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல இவங்களுடைய டாடா குரூப்புடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 பாராட்டத்தக்கதுன்னு சொன்னா ஒரு லைட் வேர்டுன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 500 கோடி கோவிடுக்காக கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி 1500 கோடி கோவிடுக்காக கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி 500 கோடி வந்து அவர் வந்து அந்த PPE கிட்ஸுக்கு மட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஆல்ரெடி டொனேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர்கிட்ட இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்லும்போது கண்டிப்பா அவர் வந்து இந்த லெவலுக்கு பண்ணதே ரொம்ப கம்மி தான் அவருடைய இடைப்பாடாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம். அதை தவிர இன்னொரு லாஸ்ட் ஒரு சின்ன விஷயம், இந்த ஹோம் வாட்டர் பியூரிஃபிகேஷன் டிவைஸ்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அது டாடா ஸ்வச் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு 1000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு.
எதுக்கு சொல்றேன்னா, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன கம்மியான விலையில நல்ல பலன் குடுக்கணுங்கிற சின்சியரா நினைத்து செயல்பட்ட ஒரு ஆண்டர்பிரினர் கம் பிசினஸ் மேன்னு சொல்லலாம் டாடா. அதனால கண்டிப்பா ரத்தன் டாட்டான்றது வந்து ரத்தன்னா சொல்லுவாங்க, ரத்னம். ரத்னம் தான். அவர் இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ரத்தினமாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றதுல மிகையாகாதுன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பார்வை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய அபிமான கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகின்றன. சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.